ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து OB51 அப்டேட்டில் வந்து ஒரு புது அனிமி கொலாபரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஜுஜுட்சு கைசன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது கிடையாது. சர்ப்ரைசிங்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட், புதுசாக ஒரு அனிமியை வந்து கொலாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. வர பார்த்திங்கன்னா அப்டேட்டு ஈவெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொலாபு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குது. அதுவும் அனிமேஷன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் காசு நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுலேயே நம்ம ஃபுல்லாக போட்டு கொலாபுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதிலே கொண்டு வந்துட்டுருக்குறானுங்க. முன்னாடி இருந்த ஃப்ரீ ஃபயர் இப்போ கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நான்லாம் பார்த்திங்கன்னா யாருக்காவது இப்போ உள்ள ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்குதா, இல்லை பழைய ஃப்ரீ ஃபயர் தான் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து நருட்டோ முடிஞ்சதில் நருட்டோ வந்து OB50 அப்டேட்டோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு அனிமே கொலாப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஈவெண்ட் வந்து நம்ம கேமில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டுடே நைட் அப்டேட்டாக வந்துருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கை போர்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பேட்டு, அதுக்கப்புறம் ஒரு M4A1, அப்புறம் வந்து ஒரு கேர்ள் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸு. பட் ஆனால் மற்றபடி அதில் ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாமே டைமண்ட் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமில் கூட ஒரு பேக் பேக் கூட ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேக் பேக்கான ஸ்கின்னு. அந்த ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இந்த பேக் பேக் வந்து நம்ம கேமில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெயிண்ட் மட்டும் அடித்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப்பில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த மூன்லலாம் ஒரு மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஜந்து மாதிரி இருக்குது. என்ன ஜந்துன்னே தெரில. அப்புறம் வந்து மேப்பில் ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க மேப்பில் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். கூடவே நிறைய பவர்ஸும் வேறு வந்திருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த பவர்ஸு இது எல்லாமே நம்ம கேமில் மேப்பில் இருக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ அமௌண்ட் ஒன்று தரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைலில். பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு அமௌண்ட்டு கால் ஆட்டிகிட்டு இருக்கான். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு தருவாங்க. அதுவும் எப்போன்னு ஆனால் தெரியல. பட் கேம் ஃபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் கிடச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்குக்கான ஒரு ஸ்கின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் பஸ் தீமில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டபுள் போயிட்டுருக்குல்ல, அது கூடவே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை வந்து திணிச்சிட்ருக்கானுங்க உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டுக்கான ஸ்கின்னு, அப்புறம் வந்து ஒரு ஸ்கேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்கானுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த நடுவுலேயே கூட டபுள் ஈவெண்ட் நடுவுலேயே கூட ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கேட் போர்ட் பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி நல்லாவே செஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் பண்டில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள் பண்டில் பார்த்திங்கன்னா சும்மா நல்லாவே இருக்குது. கருப்பு கலரில் மண்டை, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்குது. ஏன்னா அது வந்து மற்ற சர்வருக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கைஸ், இப்போ வந்து மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு OB51 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிஜிமான் அப்படின்னு சொல்கிற இந்த போக்கேமானை தான் நம்மளுக்கு வந்து கேமில் கொண்டு வர போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட்டு கொலாபா ஃப்ரீ ஃபயரில் இது தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நருட்டோ பென்டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அப்புறம் வந்து இது என்னது ஜுஜுட்சு கைசன் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாதான். அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொன்று வரப்போகுது. அது வந்து ஏதோ ஒரு ஹார்ட் ட்ராக்கர் தீம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு HRKன்னு சொல்லிட்டு இந்த பண்டில் ஒன்று கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு தீமில் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜுஜுட்சு கைசன்லாம் வரும் நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.